ஹலோ ஹலோ. கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நாம் மறுபடியுமாக இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு இடத்தில் நாம் ஒன்று கூடி தேவனுடைய பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறுவதற்காக தேவன் தந்த கிருபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்லலாம். ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 30வது பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பு அன்பு சகோதரர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நம்மிடையே ஜெபத்தை எடுப்பார்கள். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
1000 10,000 பேருன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. நம் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. நம் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் யாவரும் ஜெபிப்போம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவருமாக இருக்கிற யாவே என்னும் திருநாமம் உள்ள இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக எல்லா துதி கனமகிமை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற உம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனாகிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் எல்லா துதி கனமகிமை எல்லாவற்றையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட தகப்பனே, எங்களை ஜீவனோடு ஒரு பாதுகாத்து எங்களை வழிநடத்த இந்த கிருபைக்காக நன்றியை செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து எங்களுக்கு வர இருந்த எல்லா நாச மோசங்களை விலக்கி பாதுகாத்து இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, நீர் தாமே உம்மை துதிக்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேலான தருணத்துக்காக நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் மீண்டுமாக ஏறெடுத்துக் கொள்கிறோம் அப்பா. தகப்பனே, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாகத்துக்கு பங்குள்ளவர்களாக போட்டு நாங்கள் எங்களுக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஆவிக்குரிய மன்னாவை அனுதினமும் கொடுத்து எங்களை போஷித்து எங்களை வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, உடைய சத்தியத்தை பகிர்ந்தளிக்கிற அன்பு சகோதரர்களை கூட உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் மூலமாக தேவனே நீர் எங்களுக்கு என்ன மன்னாவை நீர் அளிக்க சித்தமாக இருக்கிறோ அந்த மன்னாவை எங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படியாக நாங்கள் ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் ஜீவிக்கிறோம் அப்பா. நாங்கள் தகப்பனை செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒருபோதும் கேடு விளைவிக்காதபடிக்கு தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தின் வார்த்தையின் வழியாக
அன்பு சகோதரன் மூலமாகவும் வேதத்தின் வழியாகவும் நீர் தாமே எங்களுக்கு போதித்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட தகப்பனே, அறுவடை பணிகளுக்காக வெளியூர் சென்றிருக்க அன்பு சகோதரர்களுக்கு நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கூட தகப்பனே பரிசுத்தாவினால் பலப்படுத்தி தேவன் தாமே அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்தளிக்க தேவன் தாமே கிருபை கொடுத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளில் கூட தகப்பனே அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையில் கூடி வைத்து அப்பா உம்முடைய சத்தியத்தை நீ ஒவ்வொருவருக்கும் நீ பகிர்ந்தளிக்க கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிறிய மன்றாட்டை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசு உன்னதமான நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல தகப்பனே. நம்முடைய விசுவாசம் பிரமாணத்தை நம்முடைய அன்பு சகோதரர் பாபு அவர்கள் வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாமாவையும் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராயிருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தார்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். காலை தீர்மானம், திங்கட்கிழமையினுடைய காலை தீர்மானத்தை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். திங்கட்கிழமைக்கான காலை தீர்மானம். கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என் இருதயத்தை மென்மேலும் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்து இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறேன். அறுவடை வேளையின் பொதுவான காரியங்களையும் அதில் குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய பங்கையும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள உடன் வேலையாட்களுடைய பங்கையும் அனுதினமும் பரலோக கிருபையின் சிங்காசனத்தில் நிறைவேற்றுவேன். இவற்றுடன் உமக்கும் உம்முடைய பிரியமான மந்தைக்கும் ஊழியம் செய்ய திராணியுள்ளவனாகும் நோக்குடன்
கூடுமான வரையில் என்னுடைய சிந்தனையும் வார்த்தையையும் கிரியைகளையும் ஆழ்ந்த பரிசோதனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 2 எஜமான்கள் இருப்பதை நினைவில் கொண்டு அதை அசுத்த ஆவிகளோடு தொடர்புடைய எல்லா துர்க்கிரியைகளையும் எதிர்ப்பிற்கு விழித்திருந்து இவைகளை எல்லாம் எதிராளியானுடைய கண்ணிகள் என்று உணர்ந்து எல்லா நியாயமான வழிகளிலும் எதிர்ப்பேன் என்று உம்மிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் கீழுள்ள விதிவிலக்கு தவிர எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பாளனிடத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமையிலும் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். விதிவிலக்கு: சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகள். சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்கள். மேலும் கூடுமான வரையில் அறைக்கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்ப்பாளினரோடு ஒரே அலையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன் என்பதே. ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன்பர் அவர்கள் வந்து வாசித்து விளக்கம் தரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்க கேட்போம். மே 19 ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனங்களை தாங்க வேண்டும். இதற்கு அன்பு சோழர் கொடுத்த விளக்கம் என்னென்னு பார்க்கும் பொழுது, அடிப்படை கொள்கைகள் மீறாமல் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த காரியங்களில் அதிக முக்கியத்துவம் காட்டாமல் பிறருக்கு செய்யும் சேவையில் தேவ சித்தத்தின்படி அடிக்கடி ஈடுபட விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அடிப்படையான கொள்கைகளை குறித்தே அநேக சந்தர்ப்பங்களில் விவாதித்து பேசி இவற்றில் பலவீனமுடையவர்களை கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாகவும் சபை வளர்ச்சிக்காகவும் கடிந்து பேசி அவர்களை பலப்படுத்தியும் உள்ளார். அதுக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3:11 கொடுத்துருக்காரு. இந்த அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையிலே சபையின் வளர்ச்சிக்காக செய்த ஒவ்வொரு காரியமும் இன்று அநேக சபைகளுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக உள்ளது என்பதே அன்புக்கு சொல்லே இந்த நாளில் பரலோக மன்னா என்ன கருத்தை நமக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும் பொழுது, எல்லாருமே பலமுள்ளவெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல எல்லாமே அபூர்ணர்கள். அதை நினச்சிக்கணும். கிறிஸ்துவோட தகுதிக்கு பார்க்கும்பொழுது எல்லாமே அபூர்ணர்கள். நம்ம பலவீனம் உள்ளவர்களாம் அப்படின்னா நிச்சயம் பலவீனவர்கள். அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கற்று தேர்ந்து தான் வரைக்கணும் தவிர நம்ம எல்லாரும் பலசாலின்னு சொல்ல முடியாது. காலத்தை பார்த்தோம்னா 50 வயசு ஆனாலுமே பலவீனம் உள்ளவர் தான். ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் இருக்கும். ஏன்னா பலம் உள்ளவர்கள் இருந்தால் அது பைபிள் அப்படி சொல்லாது. அப்போது இந்த பலவீனத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பலவீனமாக உள்ளவரில் வச்சு இந்த நம்மால் இருந்த பலத்தை ஒரு வருஷம் 10 வருஷம் வந்திருக்கலாம், 5 வருஷம் வந்திருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 புது சிஸ்டர்கள் நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, எப்படி இருப்பாங்க? சத்தியத்தில் கண்டிப்பாக பலவீனமாக தான் இருப்பாங்க. இவங்க யார் தான் தாங்கணும்? நம்ம தான் தாங்கணும். அது நம்மேல் விழுந்த கடமை. இதில் ஒன்று பார்க்கும்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:14 படிங்க சிஸ்டர். ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடன் அற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். அன்புக்கு சொல்லி அப்போ என்ன சொல்லணும், எல்லாத்தையும் எப்படி தாங்கணுங்க? சாந்தமுள்ள இப்போ ஒருத்தர் பலவீனமாக இருக்காங்க, அவங்க போய் நம்ம கண்டிப்பு இல்லை நமக்கு ஜென்ம சுவாதம் வச்சுட்டு ஆலோசனை கொடுக்கணும்னா தெய்வீக ஆலோசனையாக இருக்குமா? கண்டாயம் இருக்காது. அப்போ நம்ம தெய்வீக சுபாவம் உள்ள பெற்றவர்கள் பலவீனத்தை எப்படி தாங்கணும்னா சாந்தத்தோட, அது மிக முக்கியம். அதில் தான் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. இன்னும் இயேசு கிறிஸ்து கூட 1 யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம். அந்த சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பிதாவிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பலவீனத்தை நீ என்னங்க தாங்குங்க அப்படிங்கிற அன்புக்கு சொல்ல, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அன்பில் தாங்கும்படியாக தேவன் இந்த நாளில் கிருபை செய்வராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கும் பாடம் அர்ப்பணிப்பை தொடர்ந்த சோதனை என்ற தலைப்பின் கீழ் பாடம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் கோபிச்சந்தர் அவர்கள் வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்கும்படியான வேதவசனம்
மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பம்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்திற்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது. ஆமாம். பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு அர்ப்பணிப்பை தொடர்ந்த சோதனை என்ற தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் பால்பாண்டியன் அவர்கள் வந்து தூது கொடுக்கும்படியாக சபையின் சார்பாக அவரை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளையும் மதியப்படுத்தி கொடுத்து அவருடைய உன்னதமான காரியங்களை தியானிக்கும்படியாகவும் கூட நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் வழியாக நன்றிகளையும் துதிகளையும் மேலெடுத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்றைய நாளிலும் கூட இந்த ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக தேவனோடு நன்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை கூட ஒரு விஷயம் தெரிவித்து கொண்டு, சகோதரர் அறிவித்த வேண்டாமா, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு அர்ப்பணிப்பை தொடர்ந்த சோதனை அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. அர்ப்பணிப்பை தொடர்ந்த சோதனை அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, தலைப்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு பாடம் எளிதாக இருக்கும். அதாவது இந்த ஒரு பாடம் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவங்க ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே அவங்களுக்கு ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இல்லைங்களா. அப்போது கரையேறதுக்கு முன்னாடி அவர் தன்னை தேவனுக்காக முழுமையாக உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா. அதற்குள்ளே அடங்கியிருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இனி நான் வாழப்போகிற வாழ்க்கை இனி எனக்கானவைகள் அல்ல, அது உங்களுக்கானவைகள் அப்படிங்கிறதான ஒரு விஷயம். 30 வயதுக்கு முன்பாக வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவங்க என்னென்ன பலிகள்லாம் செஞ்சுருந்தாலும் அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்போ அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கடந்து தன்னை முழு தத்தம் செய்கிறதுக்காக அந்த அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறாங்களோ, அப்போ அங்கே என்ன ஒரு விஷயம் புரிய வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இனி நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கானவைகள் அல்ல. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ப்பணிப்பு இல்லைங்களா. அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் இனி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இனி எனக்கானவைகள் அல்ல எதுவுமே, இனி நான் யாரோடு உடன்படிக்கை செய்கிறேனோ அல்லது யாருக்காக நான் இந்த ஒரு காரியத்துக்காக வந்திருக்கனோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னையே நான் என்ன பண்ணுறது, அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய 30வது வயதில் அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிப்பை தொடர்ந்த உடனேயே, ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே அவங்களுக்கு என்ன தொடர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சோதனைகள் தொடர ஆரம்பிக்குது இல்லைங்களா. இன்றைய நாளிலும் கூட நம்ம மத்தியில் புதிதாக உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் என்ன பண்ணியிருக்காங்க,
அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடையாளமாகி ஞானஸ்தானத்தை கூட செஞ்சுருக்காங்க. அவங்களும் நம்மளுடைய இரட்சகரை போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்து இப்போ கரைக்கு வந்திருக்காங்க. வந்த உடனேயே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யாருடைய வாழ்க்கையில் போய் பார்த்தா போதும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய இரட்சகருடைய வாழ்க்கையில் பார்த்தா போதும். இரட்சகர் அவங்க ஞானஸ்தானம் பெற்று கரையேறினதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் இல்லைங்களா, அந்த 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பின்பதாக இருந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுமானால் நிச்சயம் நடைபெறும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு 40 நாளில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அதனுடைய தொடர்ச்சிகள் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3 சோதனைகள் வேறு வேறு, அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 3 சோதனைகளில் சோதிக்கப்பட்டாங்க. அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படிப்பட்டதான சோதனை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணோம்னா தொடரும். அதுக்குண்டான ஒரு காரியத்தை நம்முடைய இரட்சகர் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ கண்டிப்பாக நம்முடைய இரட்சகர் கரையேறின உடனேயே அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சோதனை வந்தது இல்லைங்களா. அதே போல் நமக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சோதனை இருக்குது. ஒருவேளை நம்ம இதுக்கு முன்பதாக உடன்படிக்கை செய்து 2 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ ஆயிருக்கலாம். நமக்கும் இந்த மாதிரியான சோதனைகள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கடந்து வந்தபோது நம்ம இரட்சகர் அவங்க மேற்கொண்டது போல மேற்கொண்டிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒருவேளை இன்றைய நாளில் உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வருங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிந்து கொண்டு நம்முடைய இரட்சகர் எப்படி மேற்கொண்டாங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ உடன்படிக்கை செய்தவங்களும் இருக்கோம், உடன்படிக்கை புதிதாக செய்து கொண்டவர்களும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கலந்து கொண்டிருக்கோம். அப்போது இரட்சகர் கரையேறின உடனே அவங்களுக்கு நடந்த ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பரிமாணத்தெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியவங்களாக இருப்போம். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரையேறினாங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்பை என்ன பண்ணிட்டாங்க அடையாளத்தில் செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வசனம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். போதும் சிஸ்டர். அப்போ நம்ம கவனிக்கிறோம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்திரத்துக்கு என்ன பண்ணப்பட்டார் கொண்டு போகப்பட்டார். அன்புக்குரிய சகோதரர்கள் நமக்கு தெரியும் ஆவியானவருங்கிற ஒரு இடத்துல நம்ம என்னென்ன படிக்கணும்னா ஆவின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. ஆவியினாலே சோதிக்கப்படுவதற்கு, அதாவது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்கே கொண்டு போகப்பட்டாங்க வனாந்திரத்துக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு கூட்டிகிட்டு போக முடியுமா, சாத்தான் கூட்டிகிட்டு போக முடியுமானா இல்லை. அப்போ இதை நம்ம மார்க்கில் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உடனே ஆவி அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவியது. இதுதான் விஷயம். என்னது, உடனே ஆவி அவங்கள வனாந்திரத்திற்கு போகும்படி என்ன பண்ணுச்சுன்னா ஏவிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஆவி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா உந்தி எங்கே போகப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா யாருமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க போங்க அப்படின்னா இது எந்த ஆவியாக இருக்கும்? அவர் ஞானஸ்நானத்தில் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி இல்லைங்களா. இப்போது ஞானஸ்நானம் பெற்ற அனைவருக்குமே தேவன் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் தலை, அவருடைய சரீரமாகிய நமக்கும் அவருக்கு என்ன தேவன் கொடுத்தாங்களோ அதை போலவே நமக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பரிசுத்த ஆவி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே அவருக்கு தேவன் அளவில்லாமல் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவி அவங்கள எங்கே கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வனாந்தரம் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன ஒரு வார்த்தை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எரிமோஸ் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. சரி, இப்போ இவங்க ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் வசனம் என்ன சொல்லி பார்த்தம்போது அவர் உபவாசம் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த உபவாசத்தினுடைய அர்த்தம் எல்லாமே நமக்கு தெரியும். அவர் தன்னை குறித்து இல்லைங்களா என்னென்னலாம் எழுதியிருக்கு இல்லைங்களா, அதாவது நியாயப்பிரமாணங்களில் சங்கீத புஸ்தகங்களில் நான் இனி என்ன பண்ணணும், தேவனுக்காக இனி நான் என்ன பண்ணணும், என்னுடைய சித்தம் என்ன, நான் என்ன புத்தக சுருள் என்னை பற்றி என்ன பண்ணியிருக்குங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன, அதன்படி நான் வாழணும் இல்லையா. அதுக்கு அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உடனே அவர் எங்கே கொண்டு போகுதுன்னா வனாந்திரத்துக்கு. அப்போ வனாந்திரத்துக்கு அங்கே போகக்கூடிய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா தன்னை குறித்ததான சித்தம் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஆவி எப்போ இருந்து அவரை உந்தி தள்ளுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா நிச்சயமாக நமக்கு கவனிக்க முடியும்.
12 வயதில் அவங்க போய் தேவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய பிதாவினுடைய வேலையை செய்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ இருந்தே இந்த ஒரு ஆவி அவருக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கணும்னா, தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கணும், அதாவது அந்த ஒரு ஆர்வம் என்ன பண்ணியிருக்கணும்னா இருந்துக்கிட்டே இருந்திருக்கணும். அது 30வது வயதில் தன்னுடைய ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே தேவன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அளவில்லாமல் அவங்களுக்கு ஆவியை கொடுத்த உடனே இப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தனிமையான ஒரு இடத்துக்கு தன்னை குறித்து இல்லைங்களா, அதான் நம்ம கவனிக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருக்கென்று கொடுத்த பரிசுத்த ஆவி இங்கே அவருக்கு என்ன ஒரு விஷயத்துக்கு நேராக வழி நடத்துறதுக்கு உந்தி தள்ளப்படுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை குறித்து வேதத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அது தெரிஞ்சால் மாத்திரம்தான் இவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்க்குறோம்னா, தேவனுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை தொடர்ந்து நான் என்னென்னலாம் பண்ணணும் அது அவருக்கு தெரிய வரும் இல்லைங்களா? அப்போது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வந்திருக்கேன், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது என்னை குறித்து என்ன பண்ணியிருக்குங்க எழுதியிருக்கு, அதை நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணிருச்சுன்னா அந்த ஆவி அவரை கொண்டு போயிடுச்சு. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, புதுசாக ஞானஸ்நானம் எடுத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, பரிசுத்தாவி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிசுத்தாவி கொடுத்துருக்காங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி அங்கே ஒரு என்ன நிலைப்பாட்டுக்கு அவரை கொண்டு போச்சோ, அதே பரிசுத்த ஆவி அதே நிலைப்பாடுக்கு யாரையும் கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரையும் கொண்டு போகணும் நம்ம இல்லைங்களா? அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இப்போது நம்முடைய ஆவியினுடைய நிலைப்பாடு என்ன? இது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தனிமையான ஒரு இடத்துக்கு போனாங்க இல்லைங்களா? அங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவரை குறித்து படிப்பதற்கு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா தேவன் பரிசுத்தாவி கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டாங்க. தன்னை குறித்து மாத்திரமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிருக்காங்க. இப்போது ஏற்கனவே உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்த சகோதர சகோதரிகள் ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வைத்து ஏற்கனவே நான் சொல்கிறது முன்பதாக கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் கவனித்து பார்த்தோம்னா, இப்போ தேவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிலைப்பாடு இப்போ எந்த அளவில் இருக்குது, நான் எதை குறித்து நான் பார்க்குறேன், என்னை குறித்து மாத்திரம் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா, தேவன் என்னை கொண்டு என்ன சித்தம் செய்கிறாரு அப்படிங்கிறத நான் என்னுடைய ஆவி எனக்கு வழிநடத்தப்பட்டிருக்கா, அப்படின்னா நான் இது வரைக்கும் தேவனுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் முதல்ல அந்த ஆவி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணும், அங்கே ஆராய்ந்து பார்க்கும். ஒருவேளை அப்படி இல்லை, நான் மற்ற மனிதர்களையோ அல்லது மற்ற ஒரு காரியங்களையும் நோக்கி பார்க்குறேன்னா, இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை பற்றி மட்டுமே படித்தார்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை குறித்து மாத்திரமே என்ன பண்ணாங்கன்னா படித்தாங்க. கரெக்டுங்களா? இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா, சில நேரங்களில் நம்ம படிக்கிற ஆவி அவரை ஏவிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போனாங்க. நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம், சில நேரங்களில் படிப்பதற்கு தவறி மற்ற சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கிறதையே கவனிப்பதற்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தள்ளப்பட்டுருவோம். அப்படி தள்ளப்பட்டோம்னா நமக்குள்ளே செயல்படக்கூடியது என்ன ஆவி இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா, என்ன ஆவி இல்லைன்னா தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவி அல்ல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் இங்கே கவனிக்கிறோம். ஒருவேளை இந்த உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன நீங்கள் இங்கே இதில் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி யாரை பற்றி மாத்திரமே படிக்கிறதுக்கு உந்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன. ஒருவேளை நீங்கள் இப்போ புதுசாக கடந்து வந்திருக்கீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி கலந்து கொண்ட ஆராதனை வேறு, இப்போ உள்ள ஆராதனையினுடைய மெத்தட் வேறு, இனி கிடைக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். அப்போது நம்ம யாரை பார்க்கணும், நம்ம சத்தியம் எடுக்கும்போது சத்தியத்துக்குள்ளே இப்போ இந்த இதுக்குள்ளே கடந்து வந்ததுக்கப்புறம் நாம் யாரை பற்றி மாத்திரமே நம்ம கவனிக்க வேண்டியவர்களாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனையும் கிறிஸ்துவையும் தேவன் எனக்காக என்னென்ன எல்லாம் செய்ய சொல்லி அந்த ஒரு சித்தத்தை கொடுத்துருக்காங்க அதை பற்றி மாத்திரமே கவனிக்க வேண்டியவர்களாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய சித்தம் என்ன, அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க கரையேறின உடனேயே அந்த ஆவி என்ன பண்ணிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே கொண்டு போய் அவங்கள குறித்து படிக்க வச்சு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு சோதனை அவசியமா அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தருக்கு சோதனை அவசியமா? சோதனை அவசியமானா நிச்சயமாக சொல்லி பார்க்கும்போது அவசியம். அப்படின்னா தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எபிரேயர் புத்தகத்தில் சொல்கிறாங்க,
ரட்சிப்பின் அதிபதியை பல பாடுகள்னால என்ன பண்ண வேண்டியது, உட்படுத்த வேண்டியது அவருக்கு மகிமைக்கு ஏற்றதாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். என்னதான் தன்னுடைய குமாரனாக இருந்தாலும், ஒருவேளை நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பரிபூர்ண மனிதராக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சோதனை கொடுக்காம நமக்கு சோதனை கொடுத்தா அது கரெக்டாக இருக்குமா? சரி, ஒருவேளை நமக்கு ஏன் தேவன் சோதனை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வேளை சோதனை வரலைன்னா ஆதாமினுடைய குணலட்சணத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருப்போம்னா அப்படியே தான் இருந்திருப்போம். சோதனைங்கிற ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தரை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவரை ரெடியாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஒருவேளை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை அப்படிங்கிற ஒரு காரியத்திற்குள்ள கொண்டு போகலைன்னா இன்னைக்கு நமக்கு உண்டான படிப்பினை கிடைச்சிருக்குமான்னு நிச்சயமா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கே சோதனை அவசியம்னா நமக்கு சோதனை அவசியமா? நமக்கு சோதனை அவசியமானா நிச்சயம் அவசியம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ரைட்ஸ். இப்போ 2வது வசனம் படிக்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ பாருங்க, வனாந்திரத்தில் போய் தன்னை குறித்து என்ன பண்றாங்கன்னா படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். 2வது நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அவர் 40 நாளும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உபவாசம் இருந்த பின்பு, இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். அவருக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பசி உண்டாயிற்று. இப்போ 40 நாள் ஒருத்தர் வந்து அவருக்கு என்ன வரலன்னு சொல்லி பார்த்தோம்னா பசியே வரல. அந்த அளவுக்கு தன்னை குறித்து தேவன் என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறதுலையே அவருடைய ஆர்வம் என்ன பண்ணிடுச்சுன்னா போயிடுச்சுன்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு முக்கியத்துவம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு? தேவனுடைய இல்லை, அது தேவனுடைய வார்த்தைங்கிறது அப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பலன் வேணும் இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் யாரை போலன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்மை போல, ஆனால் பரிபூர்ண மனிதன் வச்சுக்க. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இங்கே நம்மை போலவே அவருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்தையும் சரீரம் தான் இல்லைங்களா? ரெண்டுமே அவருக்கு என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இப்போ 40 நாளும் அவர் வந்து தன்னுடைய சரீரத்தை குறித்து தான் எந்த கவலையுமே அவர் என்ன பண்ணவே இல்லை, படவே இல்லை. அப்படின்னா எதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்குறோம்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு? மைண்டுக்கா பாடிக்கா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா இப்போ அநேக நேரங்களில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்ததுக்கப்புறம் முழுமையாக நாம் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு அவங்க கொடுத்த தன்னுடைய சிந்தைக்கு, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்திருக்கிறது என்ன சிந்தைன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஞானஸ்நானம் பெற்றதுக்கப்புறம் புது சிருஷ்டியினுடைய சிந்தையை தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சிந்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, எதையே அவர் வந்து மறந்துட்டாருங்கிறத காட்டிலும் கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுக்கு? தன்னுடைய சரீரத்துக்கு அவர் என்ன பண்ணலைன்னா கவனம் செலுத்தலை. ஒருவேளை நம்ம இப்படியும் எடுத்துடக்கூடாது. அப்போ சரீரம் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லையா அப்படின்னா இல்லை. இன்னொரு இடத்துல கொரிந்தியரில் நம்ம படிக்கிறோம், உங்கள் சரீரம் நீங்கள் யாருனாலே பெற்றது? தேவனாலே பெற்றது. அப்படின்னா இங்கே கவனித்து பார்க்கும்போது சரீரமாக சிந்தையான்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவன் கொடுத்த அந்த புது சிந்தைக்கு நாம் எவ்வளவு தூரம் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அல்லது எவ்வளவு தூரம் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம 2வது பாயிண்டாக கற்றுக்கணும். அப்போது தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிந்தை இன்றைக்கி நம்ம அதற்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத ஏற்கனவே உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிகள் நம்ம யோசிக்கணும். புதிதாக கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்றையிலிருந்து நீங்கள் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து நீங்கள் தேவனுக்காக செய்ய வேண்டியது, தேவனுக்காக நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய சிந்தை மாத்திரம்தான். அதனால தான் நம்ம நீதிமொழிகளில் படிக்கும் பொழுது மகனே உன்னுடைய இருதயத்தை தான், வேறு எதையுமே தேவன் நம்மள்ட்ட என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. அப்போ இங்கே பிரதானமான சிந்தையை நம்ம ஒரு நாளில் தேவனுக்கு எவ்வளோ தூரம் நம்ம அர்ப்பணிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு நாள் தொடங்கி அந்த ஒரு நாள் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய சிந்தை எந்த அளவுக்கு தேவனுக்காக அர்ப்பணிக்கப்படுது. 40 நாள் அதுக்கப்புறமும் இயேசு கிறிஸ்து அவங்க சிந்தையை தான் தேவனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், 40 நாள் அவருக்கு என்ன வரலன்னு சொல்லி பார்த்தோம்னா பசி வரவே இல்லை. அப்படின்னா அந்த சிந்தைக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு நாளில் ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரத்தில் நம்முடைய தூக்க நேரம் போக மற்ற நேரங்களில் நம்முடைய சிந்தைக்கு எவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே அடுத்த விஷயத்துலேருந்து நம்ம கவனிக்கிறோம். அப்போ இங்கே பிரதானம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்போ நம்ம கவனிக்கிறோம்
அங்கே தேவன் விரும்புவது அந்த சிந்தை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ இந்த 40 நாள் முடிவில் சோதனை யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 40 நாள் முடிகிற வரைக்கும் யாருக்கு சோதனைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அப்போ இப்போ 40 நாளினுடைய முடிவில் இப்போ சோதனை வருது. இந்த சோதனை எதில் வருது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சரீரத்தில் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாங்க. அதாவது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, பரிபூர்ண மனிதனுக்கே உள்ள பலவீனம் வேற, அபூர்ண மனிதனுக்கு உள்ள பலவீனம் வேற. நாமெல்லாம் அபூர்ணர்கள் இல்லைங்களா? இங்கே பரிபூர்ண மனிதனாகிய நம்முடைய இரட்சகருக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சோதனை வருது. அந்த சோதனை எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலத்தில் வரல, பலவீனத்தில் வருது. தேவன் நம்மளை ஒருவேளை நம்மளை சோதிக்கிறாருன்னா நம்மளுடைய பலவீனத்தில் என்றைக்குமே தேவன் என்ன பண்ணுறதில்ல, சோதிக்க மாட்டார். ஆனால் சாத்தான் எதில் சோதிப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய பலவீனத்தில். அப்போ இங்கே ஒரு பலவீனத்தில் சோதனை வருது இல்லைங்களா? அப்போது ஏற்கனவே சகோதரர் மன்னா படிக்கும்போது சொன்னாங்க பலவீனம் இல்லைங்களா? எல்லாருக்கும் பலவீனம் இருக்கானா? நிச்சயமாக என்ன இருக்குங்க, பலவீனம் இருக்குது. பலவீன நேரங்களில் ஒருவேளை நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் தேவன் பார்க்க விதமாக பார்க்காம வேறு மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம என்ன மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை இங்கே சாத்தான் சோதிச்சது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா மனசில் வச்சுக்கலாம். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சோதனை கடந்து வருது. இப்போ சோதனை யார் மூலமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசாசினாலே என்ன வருதுங்க, சோதனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட சாத்தான் எப்படி வந்து அணுகியிருப்பார்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லைங்களா? ஏன்னா இந்த வசனம் நம்ம படிக்கும்போது சாத்தான் பிசாசு அவங்களை எங்கேயும் கொண்டு போயிட்டாங்கன்னா அதாவது தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சோதிக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ நிறைய பேருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்னவா இருக்காங்கன்னா ஒரு பரிபூர்ண மனிதனாக இருக்காங்க. சாத்தானும் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மனிதனாகவே வந்து அவரை என்ன பண்ணியிருக்கணும், அழைத்து கொண்டு போய் இந்த ஒரு சோதனைகள் எல்லாம் டைரெக்டாக 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா பேசியிருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயம். அது வேதத்துக்கு ஒத்து போகக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. ஏன் அப்படி ஒத்து போகக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, நமக்கு தெரியும் என்றைக்கு முதலாம் உலகம் அழிக்கப்பட்டதோ அப்போ கெட்டுப்போன தேவதூர்களுக்கும் சாத்தானுக்கும் தேவன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பார்க்கும்போது, அதாவது அவங்க அந்தகார சங்கிலியினால் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, கட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எங்கே படிக்கிறோம்னா பேதுருவில் படிக்கிறோம். அப்படின்னா அவங்க கீழேயும் வர முடியாது மனித உருவம் எடுத்து, மேலேயும் தேவதூர் உருவம் எடுத்து எங்கே போக முடியாது, மேலேயும் போக முடியாது. மாறா என்ன பண்ணலாம்னா மனிதனுடைய சிந்தைகளில் அவங்க என்ன பண்ணலாம், ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நேரடியாக வந்து சோதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கானா? அதாவது 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மனிதனை போல் நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்ம படிக்கிறோம் டயபோலஸ் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. அதாவது அங்கே சிந்தையில் வந்து கிரிகை செய்யக்கூடியதான ஒரு விஷயம். அப்படின்னா இப்போ யாருடைய மைண்டில் இங்கே இந்த ஒரு சோதனைகள்லாம் வருது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தையில் ஒரு சோதனை வருது. இப்போ இது நம்ம புதுசாக கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆச்சரியமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தையிலேயே சோதனை வந்திருக்கானா? ஆமாம், சிந்தையில் சோதனை வந்தது. ஆனால் அதை என்ன பண்ணலைன்னா கிரியையாக அவர் என்ன பண்ணலை, செயல்படுத்தலை. அப்படின்னா நம்மளுடைய சிந்தைக்கு என்ன விதமான சோதனை வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத எங்கேருந்து கற்றுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ரட்சகருடைய வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம்னா கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம எபிரேயரில் வசனம் படிக்கும் பொழுது அங்கே நம்ம படிக்கிறோம். படிங்க சிஸ்டர், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டுன்னா இந்த இடத்துல எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடன்படிக்கை பண்ண சகோதர சகோதரிக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்க. நமக்கு சோதனைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா நம்ம தெரியும், தேவனே கொடுக்கக்கூடிய சோதனை வேற, நம்மளுடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு வரக்கூடிய சோதனை வேற. அந்த ஒரு சோதனைக்கு இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையானா இல்லை, புது சிருஷ்டிக்கு வரக்கூடிய சோதனை இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம பார்க்குறோம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கை பண்ண சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தேவனால் என்னென்ன சோதனையெல்லாம் வருமோ அதே போலவே சோதனை யாருக்கும் ரட்சகருக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு மனிதனுக்கு வந்த சோதனை தான், அதாவது நம்ம ரட்சகருக்கு வந்த சோதனை தான். எந்த அடிப்படையில் வந்த சோதனைன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய சிந்தையில் ஏற்பட்ட சோதனைன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. நமக்கு எல்லா 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 நேரங்கள்லையுமே தவறான சிந்தையெல்லாம் நமக்கு வரும் இல்லையா,
அந்த சிந்தையெல்லாம் வரும்போது யார் அந்த இடத்துல சிந்தையை கொண்டு வர நம்ம கவனிச்சுக்கலாம். யார் கவனிச்சுக்கலாம்? நம்ம கவனிக்கிறோம். யார் கொண்டு வந்தது? அது சாத்தானோடைய. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நேரடியாக சோதனை வரல. ஒரு மனிதனை போல வந்து அங்கே என்ன பண்ணலன்னா சாத்தான் பேசலை. மாறாக சாத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தையில் பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சோதனை. இப்போ அவருடைய சிந்தையில் என்ன ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சோதனை வருது. முதல் சோதனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்போ பாருங்க, இப்போ சிந்தையில் வந்துட்டு சாத்தான் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க தேவனுடைய குமாரன், அதை நீங்க முதல்ல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாது. நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை போல அல்ல. அதை முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன வந்திருக்கு? பசி வந்திருக்கு. இது யாருக்கே வந்த பசி அப்படின்னா இது எனக்கே வந்த பசி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் தேவனுடைய குமாரனை ஆனால் அவரிடத்துல வந்து இந்த கல்லுகளையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதாவது அற்புதமும் அடையாளமும் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? தேவன் என்ன கொடுத்துருக்காங்க? வல்லமை கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சம் மீனையும் அப்பங்களையும் எடுத்து 5000 பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க? கொடுக்க போகிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ உங்களுக்கு பசி வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போது தேவன் அதே வல்லமை உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, நீங்கள் இது அப்பமாக்கி என்ன பண்ணிடுங்கன்னா சாப்பிட்டுங்க, இல்லைங்களா? அதாவது எப்படி வந்து சொல்கிறாருன்னா, இயேசுவிடம் வந்து ஒரு நண்பனை போல அவருடைய சிந்தையில் வந்து என்னதுங்க அப்படியே ஒரு சின்ன தாட் வருது. சாத்தானுடைய விஷயம் என்னங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தெய்வீக திட்டத்தில் நீங்கள் எப்படி தொடர்ந்து நீங்கள் ஊழியம் செய்ய முடியும், இல்லைங்களா? உங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது என்ன? பசி. இந்த மாதிரி எப்போவுமே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஊழியம் உங்களால் என்ன பண்ண முடியும்? அதனால் தெய்வீக திட்டத்தில் யாருக்கு அக்கறை இருக்குது? எனக்கு அக்கறை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கறை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உங்கள் சரீரம் என்ன ஆகும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. இப்போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னா தேவனுடைய வல்லமை இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் ஊழியம் பண்ண போகிறீங்க. 5000 பேருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் விஷயத்தை வேறு விதமாக ஆக்கி நிறைய பேர் கொடுக்க போகிறீங்க. அதே இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா செய்யலாம்ல அப்படிங்கிறதான ஒரு சோதனை. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய கிருபைகள் இருக்கா இல்லைங்களா? இந்த ஆவிக்குரிய கிருபை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. இந்த ஆவிக்குரிய கிருபையை இப்போது எதுக்கு சாத்தான் பயன்படுத்த சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு பயன்படுத்தியிருக்கீங்க? உங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் பயன்படுத்த. இப்போ ஆவிக்குரிய கிருபையை உங்களுடைய மாம்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே போல தான் உடன்படிக்கை செஞ்ச ஒவ்வொரு சகோதர சகோதரனுக்கும் தேவன், நம்ம படிக்கிறோம் உடன்படிக்கை ஞானஸ்நானம் பாடத்திலே நம்ம படிச்சிருப்போம். நம்ம யாருடைய கண்ணுக்குள்ளே இருக்கோம்? தேவனுடைய கண்ணுக்குள்ளே இருக்கும். என்னைக்கு ஒரு உடன்படிக்கை போடுறோமோ நம்ம யாருக்குள்ளே போயிடும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே போயிடும். அப்படின்னா இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு யார் கொடுக்கறது? ஒவ்வொரு நாளும் இப்போ நமக்கு இன்றைக்கி நம்ம ஜீவ சுவாசத்தோடு இருக்கோம்னா இந்த ஒரு நாளை யார் கொடுத்துருக்காரு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நான் தேவனோட உடன்படிக்கை போட்டேன், இன்றையிலிருந்து எனக்கு யார் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதா இருந்தாலும் சரி முடிக்கிறதா இருந்தாலும் சரி யார் தான் சொல்லி பார்க்குறோம்னா தேவன் தான். அப்போ ஒரு நாளை கொடுக்குறதே யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவனாக இருக்கும் பொழுது, இப்போது இந்த ஒரு ஆவிக்குரிய கிருபையை நான் எதற்காக பயன்படுத்துகிறேன்? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதுதான் சோதனை. ஆவிக்குரிய கிருபை இருக்குது, ஆவிக்குரிய வல்லமை இருக்குது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், இல்லைங்களா? இப்போ ஆப்ஷன் யார்கிட்ட கொடுத்துட்டார்? தேவன். இப்போ போய் செய்யாதீங்கன்னா தேவன் என்ன பண்ணலை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தடுக்கவே இல்லை. நம்மையும் அந்த மாதிரி தடுப்பாரானா? தடுக்கவே மாட்டார். இதுதான் சோதனை. இந்த சோதனையில் நம்மளுடைய ரட்சகர் எப்படி ஜெயிச்சாங்க? அப்படி ஜெயிச்சிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம போகக்கூடிய பாதை கரெக்ட். ஒருவேளை நம்ம இப்போ கடந்து வந்திருக்கோம்னா நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது படிச்சிடலாம் சிஸ்டர். தங்களுக்குள் ஆவிக்குரிய விஷயங்களை தியாகம் செய்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் சொகுசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று எழும்பும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கூற வேண்டும். அநேக கர்த்தருடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராளியானவன் சோதனையை முன்வைக்கும் விதமானது, ஒருவேளை நீ சத்தியத்திற்கு ஆழமாய் பின்பற்றினாய் என்றால் சத்தியத்திற்கு அடுத்த வேளைகளில் நீ வைராக்கியத்துடன் செயல்படத்தக்கதாக சத்தியத்தின் பரிசுத்த ஆவியை அனுமதிப்பாயானால் சீக்கிரம் உணவு இல்லாத நிலைக்கு வந்து விடுவாய். இப்போதான் இந்த மாதிரி தான் யார்கிட்ட சொல்லியாச்சு, நீங்கள் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க,
மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய காரியமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? ஏன்னா அப்படி தானே சொன்னார் அவர், நீ தேவனுடைய குமாரன் தானே, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கல்லுகளையெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்றலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதான ஒரு அக்கறையை யாருக்கு கொண்டு வர்றாருன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அக்கறை, அவர் மேலே ஒரு அக்கறை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குன்னா இன்றைக்கோட முடிய போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு 40 நாளில் முடிய போகிறதில்ல. தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் போகும். இதே காரியம் வெவ்வேறு பரிமாணங்களில் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்னா வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஏனெனில் உன் மத்தியில் காணப்படும் உலக ஜனங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை அங்கீகரிப்பதில்லை. உன்னை வேலையிலிருந்து விட்டு விடுவார்கள், அல்லது கடை வியாபாரத்திலிருந்து உன்னை அகற்றி வெளியேற்றி விடுவார்கள், அல்லது உன்னுடன் ஐக்கியம் கொள்வதை நிறுத்தி விடுவார்கள். மேலும் இப்படியாக நிகழும் பட்சத்தில் இந்த தற்கால ஜீவியத்திற்குரிய விஷயங்களுக்கு நீ திண்டாட வேண்டியதுதான் என்பதே ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் காரியம் வந்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், செஞ்சுட்டிங்கன்னா நாளைக்கு என்ன இருக்குது, நாளைக்குள்ளது நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சரீரத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே சாத்தான் வைக்கிறேன். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சோதனைகள் வருமான நிச்சயமாக வரும். அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய கிருபைகளை அல்லது ஆவிக்குரிய விஷயங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளையும் நமக்கு தருவது தேவன் தான். ஆனால் அந்த ஒரு நாளை நம்மளுடைய தேவைகளுக்காக அல்லது நாளைய தினத்திற்காக அப்படி நம்ம பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் யார் விளையாண்டாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, யார் விளையாண்டாச்சு? சாத்தான் விளையாண்டாச்சு. ஏன்னா அன்றாட தேவைகளுக்கு மாத்திரம்தான் தேவன் இன்னைக்கு ஒரு நாளுடைய என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீவ சுவாசத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஒரு நாளை நாளைய தினத்திற்காக நம்ம பயன்படுத்தணும்னு வைங்க. ஏன்னா சாத்தான் வந்து அங்கே சொன்னது எப்படி தான் இருக்குது, நீங்கள் தேவனுடைய குமாரன், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஆவிக்குரிய கிருபை இருக்குது, நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைங்களா? நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒரு 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 அன்றாட தேவை தவிர மற்ற ஏதோ ஒரு செய்யக்கூடியவங்களை எபிரேயரில் எப்படி வாசிக்கிறோம்னா, ஒருவேளை போஜனத்துக்கு தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதாவது நாளைய தேவைகள்னா என்ன அப்படின்னா சாத்தான் வந்து சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் உங்களுக்குன்னு என்ன இருக்கணும், ஏதாவது என்ன பண்ணணும் இருக்கணும். அங்கே அப்படி தானே சொன்னார், நீங்கள் தேவனுடைய குமாரன் தான், நீங்கள் என்ன பண்ணலாம் செய்யலாம். நீங்கள் செய்கிறதுனால எதாவது தப்பாயிர போதான்னா இல்லை. இப்போ நல்லா கவனித்து பார்க்கும்போது நமக்குன்னு தேவைக்காக இந்த பூமியில் நாளைய தினத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவிக்குரிய கிருபைகளை நாம் என்ன பண்ணுகிறோம் சொல்லி பார்க்கும்போது இழக்கிறோம். ஆனால் அங்கே ரட்சகர் ஒரே ஒரு வார்த்தையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. என்ன பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 4:4 அவர் பிரதித்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சரி, இந்த கேள்விக்கு அல்லது சாத்தான் வைத்த சோதனைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரத்தில் பதில் கொடுத்தாங்க? எவ்வளோ நேரத்தில்? அவர் பிரதியுத்தரமாக இல்லைங்களா? அப்போது இதுக்கு இந்த பிரதியுத்தரமாக அப்படிங்கிறதுக்கு என்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? என்ன நடந்திருக்கும் பதில் சொல்கிறதுக்கு? என்ன சிஸ்டர்? இங்கே பாருங்கள், என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருதயத்தின் நிறைவினால வாய்ப்பேஸ். அவருடைய இருதயம் எதில் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னை குறித்து தேவன் என்னென்ன வச்சுருக்காங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இருதயம் நிறைஞ்சிருச்சு. இப்போ உடனே பதில் கொடுக்குறாங்க, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அப்படின்னா இந்த சொல்லக்கூடிய மனுஷன் யார் தெரியுங்களா? இந்த மனுஷன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மாத்திரம்தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. 144,000 பேருக்காக மாத்திரம்தான் அப்பத்தினாலே, அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பத்தில் மனுஷன் என்ன பண்ணுறதில்ல, அதாவது உடன்படிக்கைக்குள்ளே வந்தவங்க பிழைக்கிறதில்ல. அதுவும் அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவை. அதனால தான் ஏசாயால படிக்கிறோம், அவனவனுக்குரிய அப்பமும் தண்ணீரும் என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்ப்போம். அப்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான்னா பிழைப்பான். அப்போ அங்கே வசனத்தின்படி உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரதியுத்தரம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரியான பிரதியுத்தரம் தான் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகள் மைண்டில் வரும். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நாமளும் என்ன பண்ணணும், ஒரு நல்லா இருக்கணும் இல்லைங்களா?
எல்லாருக்குமே என்ன இருக்குது, நாளைக்கு அவங்க சந்ததிகளை விட்டுட்டு போகும்போது அவங்களுக்குன்னு என்ன இருக்குது இந்த பூமியில், ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா. மனுஷகுமாரனுக்கோ என்ன இல்லை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர்றோம்னு நம்ம பேதரில் படிக்கிறோம். அப்படின்னா அர்ப்பணிப்பை தொடர்ந்து அவருக்கு ஒரு சோதனை வருதுன்னா இந்த சோதனை யாருக்கும் வரும்னா தலைக்கு மாத்திரம் இல்லை சரீரத்துக்கும் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டாக பார்க்குறோம். அப்போ உடனே அவர் பிரதித்திரம் கொடுத்தார், நாமளும் பிரதித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ ரெண்டாவது அவருக்கு இந்த சோதனை என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இப்போ இயேசு கிறிஸ்து எதில் அவருக்கு பிரதித்திரம் கொடுத்தார்? வசனத்தில். இப்போ வசனத்தை வைத்தே நம்ம என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவை நம்ம மடக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த. அதான் மன்னிக்கணும், மாற்றி சொல்லிட்டேன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து எதில் பிரதித்திரம் சொன்னார்னா வசனத்தில். அதே வசனத்தை வைத்து சாத்தான் என்ன பண்ணலாம், மடக்கலாம்னு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திட்டம் போடுறாரு. அதான் பார்க்கலாம் 5வது வசனம். மத்தேயு 4:5 அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. அப்போ இதுக்கு அடுத்து வர்ற வசனம் வந்து பார்க்கும்போது, நீங்கள் கீழே குதிச்சிருங்க, உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு யார் கொண்டு வருவா? தூதர்கள் கொண்டு வருவாங்க. நீங்கள் வசனத்தின்படி தானே இப்போ நீங்கள் எனக்கு சொன்னீங்க, மனுஷன் அப்பத்தினாலே உபாமத்திலேருந்து சொன்னீங்க. நானும் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி வசனத்துலேருந்து நானும் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மேலேருந்து கீழே குதிங்க அப்படின்ட்டு சங்கீதத்தினுடைய வசனத்தை எடுத்து இப்போ யாருக்கு ஆலோசனை சொல்கிறாருன்னா சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய தூதர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, வசனத்தின்படியான ஆலோசனை இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சாத்தான் இல்லைங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் வசனத்தின்படியான ஆலோசனை இங்கே கொடுக்கணும் அப்படின்னா, வசனம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நிறைவேறும் இல்லைங்களா. அதாவது இப்போ இங்கே பேசக்கூடிய சங்கீதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் தாவீதினால எழுதப்பட்டு நிறைவேறிய வேண்டிய ஒன்று. இது யாரும் படிச்சிருப்பாங்கன்னா, யாரும் படிச்சிருப்பாங்க, சாத்தானுக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். இது போக யாருக்கும் தெரியும் சொல்லி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியும். எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்தையும் சங்கீத புஸ்தகங்களையும் படிக்காமலாம் இல்லை, படிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் மேசியான்னு ஏன் நிரூபிக்கணும்? நீங்கள் வந்து வேத பாரகர்னாலையும் பரிசேயர்னாலையும் சதுசேயர்னாலையும் அடி வாங்கி சிலுவை மரணம் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்னொரு நாள் நீங்கள் மேசியான்னு நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். அதுதான் என்ன இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்னா, இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த 600 அடி பள்ளத்தாக்கு எருசலேமினுடைய அந்த உப்பரிகையிலிருந்து கீழே பார்த்தோம்னா 600 அடி பள்ளத்தாக்கில் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு. நீங்கள் அதில் என்ன பண்ணுங்க, விழுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா கெதரோ நாட்டுக்கு கெத்சமனைக்கு போகிற வழி, இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பள்ளத்தாக்குன்னா இந்த இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு. இதில் நீங்கள் குதிச்சிருங்க. குதிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேவதூர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு என்ன எழுதியிருக்கு, சங்கீதம் எழுதியிருக்கு. நீங்கள் குதிச்சிருங்க. குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் போராடி நீங்கள் தான் மேசியான்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 4000 வருஷமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் யார் இருக்காங்கன்னா இந்த ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஜனங்கள் எதை படிக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை படிக்கிறாங்க. நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா யார் கொண்டு உங்களை யார் தூக்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் தூக்கிட்டு போயிடுவா, தேவதூர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஒரு விஷயம் புரிய வரும் இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் தேவனுடைய குமாரன் என்ன ஆயிருங்க புரிய வந்துடும். அதனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இப்போ என்ன பண்ணிடுங்க, குதிச்சிருங்க. இப்போ என்ன மெத்தடை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லித்தராரு சாத்தான், சொல்லித்தரான் ஷார்ட்கட்டு. நீங்கள் வந்து அடிபட்டு இல்லைங்களா அவமானப்பட்டு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையை நீங்கள் அந்த இதுக்குள்ள போகணுங்கிறது இல்லை. உங்களுக்கு நான் சூப்பராக ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவமானமே படாமல் எந்த கஷ்டமும் படாமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, குதிச்சிருங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கரங்களில் ஏந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா நீங்கள் தாங்கிறத என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏற்றுக்கொண்டுருவாங்க அப்படிங்கிறது இப்போது ஆலோசனை இல்லைங்களா. இந்த மாதிரி நமக்கு வருமா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன. அதுதான் நம்ம படிக்கிறோம் எபிரேயரில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
எபிரேயர் 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. பாருங்க, தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வரணும்னா, இந்த ஆதாமினுடைய விஷயத்திலிருந்து பரிபூரணத்துக்கு மாறணும்னா முதல்ல யாரை உபத்திரத்துக்கு உட்படுத்துறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ரட்சகரை உட்படுத்துறது தான் கரெக்டாக இருக்குங்கிறத தேவன் அவங்க ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் சாத்தானை வந்து சொல்லும் போது இல்லை அப்படிலாம் வேணாம், ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு ஐடியாவை பல பாடுகள் பட்டு அதாவது மறிக்க வேண்டிய பலியின் ஜீவியம் உள்ளாடக்கூடிய ஒருத்தரை இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு விதமாக என்ன பண்ணுறாருங்க, திசை திருப்புறது இல்லைங்களா. நீங்கள் இந்த ட்ராக்கில் போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈஸியாக ஒரு ட்ராக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போய்க்கலாம். அதாவது அங்கீகரிக்கப்படாத முயற்சிகள் மூலம் தேவனை என்ன பண்ணலாம்னா சோதிக்கிறதுக்கு இப்போ ஒரு குறுக்கு வழியை யார் காட்டுறாரு சொல்லி பார்க்குறோம்னா யார் காட்டாருங்க, இங்கே சாத்தான் காட்டுறதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம படிக்கிறோம் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றி வரணும்னா என்ன பண்ணணுங்க, தம்மை தாமே வெறுத்து அவருடைய சிலுவையை என்ன பண்ணணும்னா சுமந்துட்டு வரணும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குன்னே ஒரு பாடுகள் இருக்குது, அந்த பாடுகள்லாம் வேணாம், அந்த பாடுகளே இல்லாமல் எல்லாரும் உங்களை அங்கீகரிக்கணுமா, தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளணுமா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சூப்பரான ஐடியாவை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அங்கே ரெண்டாவதாக ஒரு ஆலோசனை. இப்போ இந்த ஆலோசனையை நமக்கு வருதுன்னா நம்ம எப்படி மேற்கொள்வோம்? ஏன்னா நம்மளும் என்ன ஜீவிதம் செய்கிறோன்னு வந்திருக்கோம், என்ன ஜீவிதம், பலியின் ஜீவியம் செய்யணும்னு வந்திருக்கோம். இப்போ நமக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்கும், சோதனை வருமா, வரும், அவமானம் வருமா, வரும், எங்கேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிங்க சிஸ்டர். இப்படியான சோதனைகளையே சாத்தான் இயேசுவின் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பின்னடியர்களுக்கு முன்வைப்பான். எப்படியெனில் உலகத்திற்கு முன்பும் பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்கு முன்பும் ஒரு மாபெரும் நடிப்பை காட்டி கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எளிமையாக பிரசங்கிப்பதை பார்க்கிலும் வேறு ஏதாவது விதத்தில் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பு உடனடியாக மாபெரும் வெற்றியை அடைவதற்கு. இங்கே நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இதே சிலுவை தான், சிலுவை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா நம்முடைய சகோதரர் பேருக்கு சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு என்ன வரும், ஆசீர்வாதம் வரும் சொல்கிறாங்களா இல்லைங்களா. ஆனால் அதே சிலுவையை பற்றி சத்தியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்படி இல்லை, அவரோடு பாடுகளை பட்டிங்கன்னா அவரோட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆளுகையும் செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தன்னைத்தான் வெறுத்தல்னு ஒன்று இருக்குது. அந்த வெறுத்தலுக்குள்ளே எதெல்லாம் வந்துடும் சொல்லி பார்த்தோம்னா அவமானம் வரும், போராட்டம் வரும் இல்லைங்களா. இப்போ எல்லாரும் வந்துட்டீங்க, நம்மளாம் வந்திருக்கோம் இல்லைங்களா. இனி எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா நம்மளை, அதையும் நம்ம உங்கள் மத்தியில் சொல்லிடுறோம். எங்களை எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் உங்களையும் பார்த்தாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா, நம்மளை பார்த்தா ஒரு குஷ்டரோகியை பார்க்குற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அப்படி பேசக்கூட மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஆவி இல்லாதவங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும், பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாமோ. அதே நேரத்தில் நமக்கு அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நமக்கு சோதனை வரும். அப்படி சோதனை வரும்போது நமக்கே சில நேரம் நம்மளுடைய சிந்தை என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உண்மை தேவனைத்தானே வணங்குறோம், நமக்கு ஆசீர்வாதம் தானே வரணும், ஆனால் ஏன் சோதனை வருது அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய மனசு என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா மாறும். அந்த தந்திரத்தை பண்ணுறதுக்கு யாருக்கு தந்திரம் இருக்குது தெரியுங்களா, சாத்தானுக்கு இருக்கு. இப்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவ்வளோ தூரம் அங்கே சொல்லிட்டு வராங்க, நமது காரியமாக யார் போகிறேன்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ ஒரு சின்னதாக ஒரு யோசனை, நம்ம செய்ய வேண்டிய பலியின் ஜீவியத்தை இப்படி செஞ்சுட்டா என்ன, அந்த சிந்தையை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாங்க சாத்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே வருதுன்னா நமக்கு வராமல் இருக்குமா, நமக்கு வர்றது கடினமான காரியம் இல்லை. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து அவங்க ஜெயிச்சு காட்டினாங்கல்ல. தொடர்ந்து அதை படிங்க சிஸ்டர்.
உடனடியாக மாபெரும் வெற்றி அடைவதற்கு ஸ்பாவத்தின்படியான மனுஷனை ஈர்க்கத்தக்கதாக சில மாபெரும் வேலைகளை செய்யத்தக்கதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வல்லமைகளையும் பயன்படுத்து ஆவிக்குரிய வகுப்பாருக்கு ஆவிக்குரிய விஷயங்களை முன்வைப்பதில் நீ எளிமையான அமைதியான கவனத்தை ஈர்க்காத வேலையை செய்வதற்கு பதிலாக வேறு வேலையை செய். இப்படியான எளிமையான வேலைகளை ஆவிக்குரிய வகுப்பாருக்கு நீ செய்யும் போது பெரும்பான்மையான ஜனங்கள் உன்னை அங்கீகரியாமல் உன்னை ஒதுக்கி விடுவார்கள், மேலும் உன்னை வினோதமானவனாகவும் கருதுவார்கள். எப்படி பார்ப்பாங்க? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வினோதமானவனா தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ மட்டும் அவரோட இந்த ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இந்த சோதனையெல்லாம் முடியல. இவருடைய சகோதரர்களை என்ன சொன்னாங்கன்னா, பஸ்கா பண்டிகை வருது, அங்கே அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, அற்புதம் பண்ணீங்கன்னா உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏற்று கொள்வாங்க அப்படின்லாம் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. பாருங்க, தன்னை அந்த அவர் பட வேண்டிய பாடுகள் பட்டு தன்னை மேசியானு இந்த உலகம் அங்கீகரிக்கிறதுக்கு பதிலாக குறுக்கு வழியில் போயிட்டு பண்ணுறதுக்கு அவருடைய சிந்தையில் மட்டும் இல்லை, மற்ற உலக மனிதர்கள் மத்தியிலும் கூட அவருக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா சோதனைகள் வந்துச்சு. அதனால தான் நம்ம சொன்னோம், இயேசு கிறிஸ்துக்கு நடந்த இந்த ஒரு 3 சோதனைகள் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வெவ்வேறு பரிமாணங்களில் வரும். முதல்ல வந்த சோதனை எதனுடைய சோதனைன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதனுடைய சோதனை மாம்சம். ரெண்டாவது வந்திருக்க சோதனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அங்கீகரிக்கணும், உலகம் உங்களை என்ன பண்ணணும், மேசியாவை அங்கீகரிக்கணும், அதுதானே வாங்க இல்லைங்களா. அப்போது நம்ம கவனிக்கிறோம் எவ்வளவு தந்திரமான ஒரு விஷயங்களை இங்கே பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே ஒரு குதிச்சிரன்லாம் என்ன பண்ணலை, குதிக்கலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 4:7 அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, அதுக்கு உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணக்கூடாதுங்க, சந்தேகிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நமக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது நமக்கு என்ன நம்மளுடைய சிந்தையில் வரணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க சொன்னது தான் வரணும். தரிசித்து நடவாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாசித்து நட இல்லைங்களா. அப்போது அந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணணும்னா மனசில் வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணாங்க, என்ன ஆனாலும் சரி என் தேவன் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு கடைசி வரைக்கும் நின்னார் இல்லைங்களா. இந்த ஒரு விஷயம் தாங்க, என்ன வேணாலும் சோதனை வரலாம் நமக்கு இனிமேல், அதுவும் உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக வரும். அப்படி வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து இங்கே செஞ்சு காட்டின ஒரே ஒரு விஷயந்தாங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, சந்தேகிக்கவே கூடாது. நமக்கு தோணிரும், நம்மளுடைய எண்ணங்களில் சாத்தான் கொண்டு என்ன பண்ணிடுவானா, வச்சிருவான். அந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிந்தையை ஆட்கொள்றதுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அதை ஜெயிக்கிறதுக்கு தேவன் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதே ஒரு விஷயத்தை நமக்கும் கொடுத்துருக்காருங்கிறத நாம் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்து விடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது படிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா காண்பித்துட்டார். இந்த காண்பித்த விஷயத்த நம்ம இதில் கொஞ்சம் படிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, விளங்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதே லூக்காவில் நம்ம படிச்சிட்டோம்னா லூக்கா 4:5 படிங்க. லூக்கா 4:5 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, அதாவது இப்போ எவ்வளோ நிமிஷத்தில் காமிச்சிட்டாரா, ஒரு நிமிஷத்தில் பின்னாடி நீங்கள் எல்லாம் முடித்து உயிர் தெழுந்து அதாவது நீங்கள் உயிர் தெழுந்து மீண்டுமாக உலக ஜனங்கள்லாம் உயிர் தெழுந்து அவங்களெல்லாம் ஆளுகை செஞ்சு இந்த பூமி எப்படி இருக்கணும் அதை நான் என்ன பண்ணிடுறேன். இப்போயும் அவங்க கையில், இப்போ யார் கையில் தான் இருக்குன்னு உங்கள் தேவனே சொல்லியிருக்காரு. நீங்களே என்ன சொல்லிடுறீங்க, சொல்ல போகிறீங்க கொஞ்ச நாளில் உலகத்தின் அதிபதினு யாரை சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க. இப்போ அதிபதியாக இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை உங்களுக்கு காமிச்சிடுறேன், நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிங்க சிஸ்டர். 9 நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, இவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தருகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சாஷ்டாங்கமாய் நீங்கள் என்ன பண்ணிடுங்க. அப்படின்னா என்ன கேட்குறாரு, சாஷ்டாங்கமாக விழ சொல்லி கேட்குறாரா? சாத்தான் விழ சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என் காலில் விழுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோமா? அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்களும் நானும் என்ன ஆயிடலாம்னா நண்பர்களாக ஆயிடலாம். இனி நானும் நீங்களும் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்கள். நீங்கள் அந்த 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 ஒரு உடன்படிக்கையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்காகத்தானே நீங்கள் வந்தீங்க இந்த பூமிக்கு,
இந்த உலகத்தை உங்கள் தேவனுடைய கையில் நீங்கள் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்போ நான் அந்த உலகம் இப்போ யாரோட கையில் இருக்குது? என் கையில் இருக்குது. நீங்களும் நானும் என்ன ஆயிடலாம்னா நண்பன் ஆயிடலாம். அப்படி நீங்கள் என்னோட நீங்கள் நண்பன் ஆகிட்டீங்கன்னா இல்லைங்களா, அதான் சாத்தானோடு இணங்குவதால் கிடைக்கும் லாபம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானுக்கும் தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்கான் இப்போ? கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வர்றாங்க? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய திட்டம் என்ன அதை நம்ம பார்க்குறோம். யோவான் 3:16 தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த உலகத்தை என்ன பண்ணாருங்க? அன்பு கூர்ந்தார். அந்த உலகம் இப்போ என் கையில் தான் இருக்குது. அந்த உலகத்தை நான் என்ன பண்ணிடுறேன்? நான் கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்று, என்ன உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருங்க? வேணான்னு அனுப்பிட்டார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னோட ஒரு நட்புறவாக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம்? திட்டத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை இப்போ யாருக்கு கற்பிக்கிறார் அல்லது கற்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த மாதிரி நமக்கு வருமா அப்படின்னா நமக்கு வருமா? நம்ம வராதெல்லாம் சொல்ல முடியாது. யாருக்கே வந்திருக்கு? தலைக்கே வந்திருக்குன்னா சரீரத்துக்கு வராதது ஒன்றும் விஷயம் இல்லை. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரீரத்தோடு, அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானோடு நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை என்ன பண்ணிடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா டீச் பண்ணிடுவான். நீங்கள் ஆராதனைக்கு போகலாமான்னா போகலாம், தப்பே கிடையாது. நான் அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணலாமா? தாராளமாக ஊழியம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து பலியின் ஜீவியத்தில் எல்லா விஷயத்தையும் தலையிடலாமா? எல்லா விஷயத்தையும் தலையிடலாம். ஆனால் என்ன மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. அதாவது பாவக்கிரியாகட்டும், சாத்தானால் வரக்கூடிய எல்லா விஷயமாகட்டும், நீங்கள் அதையும் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதையும் பண்ணலாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் நமக்கே என்ன பண்ணிடணும்னா வர வச்சிருவான் சாத்தான். ஏன்னா நம்ம பலியின் ஜீவியத்துக்காக நம்ம போட்ட உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த உடன்படிக்கையை முறித்து போடுவதற்கு என்னென்ன விஷயமெல்லாம் சாத்தானால் செய்ய வைக்க முடியுமோ அதை எல்லாமே என்ன பண்ணிடலாம்னா செய்ய வச்சிடலாம் இல்லைங்களா. படிச்சிடலாம் சிஸ்டர். நம்முடைய கர்த்தருடைய மாபெரும் வேளையில் சாத்தான் தான் சேர்ந்து பணிபுரிய விரும்புவதாக காட்டினதே அவன் முன்வைத்த 3ஆம் சோதனையாகும். அவன் அவரை மனதில் உயர்ந்த மலை சிகரத்திற்கு கொண்டு சென்றான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதன் மகிமைகளையும் காணத்தக்கதான சொல்லர்த்தமான உயர்ந்த மலை எருசலேமிலும் உலகத்தின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை. சாத்தான் நமது கர்த்தரை மிக உன்னதமான அடையாள மலையின், அதாவது ராஜ்யத்தின் மேல் மன ரீதியாக கொண்டு நிறுத்தினான். உலகம் முழுவதுமான அவனுடைய வல்லமையும் சகல ஜாதிகள் மற்றும் தேசங்கள் மீது பரந்த அளவில் காணப்படும் அவனுடைய ஆதிக்கத்தையும் சாத்தான் இயேசுவுக்கு சித்தரித்து காட்டினான். சாத்தானே இவ்வுலகத்திற்கு அதிபதி என்று நமது கர்த்தரை கூறியுள்ளார். இப்படியாக உலகத்தின் மீதான தனது வல்லமையும் செல்வாக்கையும் இயேசுவின் மனதில் சாத்தான் கொண்டு வந்ததற்கான நோக்கம் நமது மீட்பருக்கு சாத்தானின் நட்பும் உதவியும் எவ்வளவு முக்கியமானது என்றும், இயேசுவின் வேலையினுடைய வெற்றிக்கு சாத்தான் மிக முக்கியமானவன் என்றும் புரிய வைப்பதற்கே ஆகும். மேலும் சாத்தான் தன்னை இந்த சூழ்நிலைகளின் நண்பன் போன்று காட்டி இயேசுவின் பிரயாசங்களை வரவேற்பது போன்றும் அவரோடு சேர்ந்து பணிபுரிய ஆயத்தமாய் இருப்பது போன்றும் கூறுவது எவ்வளவு நலமான காரியம் என இயேசு புரிய வேண்டும் என்பதற்கே ஆகும். அப்போ இதே மாதிரியான விஷயம் நமக்கு வருமானா? நிச்சயம் வரும். இப்போ நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா மாம்சம், உலகம், சாத்தான், இந்த 3 பேருமே பார்த்தோம்னா பிரிக்க முடியாத நண்பர்கள். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து இருந்துச்சு இல்லைங்களா. தொடர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்கிற வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகம், மாம்சம், சாத்தான், 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள். இந்த நண்பர்களை விட்டு நம்ம வெளியில் வரணும்னா யாருக்கு முதல்ல பிடிக்காதுன்னு தெரியுங்களா? யாருக்கு பிடிக்காதுங்க? மாம்சத்துக்கு பிடிக்காது. அடுத்து யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்துக்கு பிடிக்காது. அடுத்து யாருக்கு பிடிக்காதுன்னா சாத்தான். இவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தானுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ மாம்சம் என்ன சொல்ல தெரியுங்களா? இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? 6 நாளும் நீங்கள் எங்கே போகிறீங்க? சபைக்கு போகிறீங்க, பலியின் ஜீவம் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டிவி பார்க்கலாம், கிரிக்கெட் பார்க்கலாம். அப்படிலாம் எது சொல்லும்? இந்த மாம்சம் கேட்கும். அப்புறம் அதையெல்லாம் ஜெயிச்சு நம்ம வந்துட்டோம்னு வைங்க, நம்ம கூட உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எப்போ பார்த்தாலும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படியே போயிட்டுருக்கியே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. மாம்சமே அடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து வந்தால் கூட அடுத்து என்ன பண்ணுறதில்ல, உலகம் விடுறதில்ல. உலகத்தை விட்டு கொஞ்சம் எப்படியோ அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்துட்டோம்னா அடுத்து டைரக்ட் அட்டாக் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்தான் இல்லைங்களா. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், நான் பண்ண வேண்டிய வேலையை என்ன பண்ணுறேன் ஒரு பக்கம் பார்க்குறேன். ஆனால் நம்ம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி யாருடைய வாழ்க்கை ஆயிரும்னா
உடன்படிக்கை பண்ணவங்களுடைய வாழ்க்கை மாறிடும். சாத்தானுக்காகவும் வாழ்வாங்க, அடுத்து யாருக்காகவும் வாழ்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்காகவும் வாழ்வாங்க. இப்படி போயிட்டே இருக்குமா. அப்போ இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, குந்தி குந்தி நடக்கிறான் இல்லைங்களா. தொடர்ந்து படிச்சுங்க சிஸ்டர். மேசியா விசேஷமாக இஸ்ரேலின் ராஜாவாக இருந்து இஸ்ரேலை ஆசீர்வதிப்பார் என்று சாத்தான் நமது கர்த்தருக்கு சுட்டிக்காட்டினான். ஆனால் இஸ்ரேலை காட்டிலும் மிகப்பெரிய ராஜ்யத்திற்கு இயேசுவை ராஜாவாக பரிந்துரைப்பதே சாத்தானுடைய விவாதத்தின் மைய கருத்தாகும். பூமியின் சகல தேசங்களையும் உள்ளடக்கின ராஜ்யத்தையே சாத்தான் கர்த்தருக்கு பரிந்துரைத்தான். மேலும் இயேசு முழு உலகத்தின் மீது ஆதிக்கம் கொள்ளலாம், தேவனால் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் இவைகள் அனைத்திற்கும் ஒரே ஒரு நிபந்தனை என்னவெனில், எந்த ராஜ்யமோ ஆளுகையோ அதிகாரமோ ஸ்தாபிக்கப்பட்டாலும் அவைகள் அனைத்தும் சாத்தானை அங்கீகரிக்க வேண்டும் என பரிந்துரைத்தான். சாத்தான் தன்னுடைய ஆதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சாதகமான வாய்ப்பு இது என கருதினான். செத்துக்கொண்டும் சீர்கேடு அடைந்து கொண்டும் இருக்கின்ற சந்ததியின் மீதான ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சாத்தானின் ஆதி நோக்கமாக இராமல், நன்கு வெளிச்சம் ஊட்டப்பட்ட அருமையான ஜனங்களின் மீதேதான் ஆண்டவனாக அல்லது ஆளுகை செய்பவனாகவே இருக்க வேண்டும் என்பதே சாத்தானின் ஆதி நோக்கமாக இருந்தது. அப்போ நல்லா கவனிச்சு பார்க்கலாம். சாத்தானுடைய அதிக தந்திரங்கள் உலகத்துக்குள்ள செயல்படுறதே இல்லை, இன்னும் பேர் சபை நண்பர்கள் மத்தியில் செயல்படுறதே இல்லை. ஏன்னா நம்ம வசனம் படிக்கிறோம் 2 கொரிந்தியரில் என்ன படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி. அப்போ யாருக்கு தான் இங்கே சோதனை அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோதனை அதிகம்னு சொல்கிறத காட்டிலும் சோதனையே யாருக்கு மாத்திரம்தான் சொல்லி பார்த்தோம்னா இங்கே அந்த கண்கள் திறக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ஏன்னா அவங்க எல்லாருமே யாருடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அவனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களோட எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, அவங்களோட பிரச்சனை பண்ணுறதே இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, பைபிளை கையில் வச்சுருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறதில்ல, பிரச்சனையே இல்லை. பைபிளை திறந்து படிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் என்ன வரும் அந்த மாதிரி தான் இல்லைங்களா. அப்போது என்றைக்கு இந்த ஒரு இதுக்குள்ளே வர்றது வந்ததுக்கப்புறம் தான் அங்கே பிரச்சனையே அங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சாத்தான் என்ன ஆண்டவராக இயேசுக்கு சொன்னது போல் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, என்னோடையும் சேர்ந்து வேலை பாருங்கள், தேவனோடையும் சேர்ந்து என்ன பண்ணுங்கள் வேலை பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலேயே சொன்னாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா படிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிலுவையை எடுத்து கொண்டுட்டு வரக்கூடியவங்க 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா சிநேகிக்கணும். இது கடைசியில் எப்படி இருக்கும்னா, சாத்தான் தரக்கூடிய ஆலோசனை நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்தே பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும். கடைசியில் ஒருவரை கண்டிப்பாக பகைத்தா மட்டும்தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ண முடியும்னா போக முடியும். அது சாத்தானா அல்லது தேவனா அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது கண்டிப்பாக சாத்தானுடைய பிடியில் போய் மாட்டிட்டோம்னா வெளில வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதான் படிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அசட்டை பண்ணுவான். இந்த இதுக்கு தான் அங்கே இயேசு கிறிஸ்துட்ட போய் என்ன சொன்னது, இயேசு கிறிஸ்து போய் என்ன சொன்னதுன்னா, நாளைக்கு நீங்கள் அந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கே நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கும் தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்குது, அக்கறை இருக்குது அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வந்தது போல் நமக்கும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான, நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தெளிவாக சொன்னாங்க. அவது என்ன சொன்னாங்கன்னா, அப்பாலே போ சாத்தானே இல்லைங்களா. அப்போ அதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடந்து சொல்லி பார்க்கும்போது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு என்ன பண்ணான்னா விலகி போனான். உடனே தேவதூர்கள் யாருக்கு பணிவிடை செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராங் மைண்டு இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்கான பணிவிடை ஆவிகள் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங் டிசிஷன் நமக்கு எப்போ மைண்டில் நம்ம எடுக்கிறோமோ அப்போ நமக்கு தேவனுடைய கிருபை வல்லமைகள்லாம் அங்கே கிடைக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நடந்த இந்த 3 சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதுமே நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருக்கு 40 நாளில் நடந்து முடிந்தது. ஆனால் நமக்கு வெவ்வேறு பரிமாணங்களில் அந்த ஒரு சோதனை வருங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது நம்ம பண்ணிக்கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக தொடர்ந்து ஜீவிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். தொடர்ந்து தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் மற்ற காரியங்களை நம்ம நடத்துவாங்க. பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இன்னி நாளிலும் கூட நம்முடைய மத்தியில் நம்முடைய அன்பு சகோதரர் புதிதாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடன்படிக்கை செய்த சகோதரர்களுடைய அர்ப்பணிப்புக்கு பின்னாடி வரக்கூடிய சோதனைகளை பற்றின காரியங்களை நமக்கு தெளிவாக சொன்னார். ஸோ சோதனைங்கிறது எதில் தான் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தையில் தான் வருது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சோதனைகள் எதுவும் நேரடியாக சாத்தான் பண்ணல அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒரு சிந்தனையில் நடந்த விஷயங்கள். இதே மாதிரி நம்முடைய சிந்தனைகளையும் 3 வகையில் சாத்தான் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலகம், மாமிசம், அதுக்கப்புறம் சாத்தான். இந்த 3 பரிணாமங்களில் தொடர்ந்து நம்மளை அவன் டார்கெட் பண்ணி தேவனுக்காக நம்ம எடுத்த உடன்படிக்கையின்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வான். அதை எப்படி நம்முடைய ஆண்டவர் மேற்கொண்டு ஜெயிச்சாரோ அதே மாதிரி நாமளும் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு எதில் பழக்கம் இருக்கணும்னா வசனங்கள்லையும் சத்தியங்கள்லையும் பழக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சகோதரர் இன்றைக்கி நம்ம பாடத்தில் தெரிவித்தார். சகோதரருக்கு நன்றி நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பாடங்கள் இருக்கிறதா இருந்துச்சு. எப்போவுமே நம்ம 3rd வீக் வைப்போம். இன்றைக்கி அது இல்லை. காரணம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய நிகழ்ச்சி இருக்கிறதுனால அது அடுத்த வாரத்துக்கு மாற்றப்படுகிறது. ஸோ இந்த ஆராதனையுடைய பாடம் இதோடு நிறைவு பெற்றது. இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 114வது பாடல் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான என்ற பாடலை பாடுவோம். பாடலுக்கு பின்பு அன்பு சோர் மணிகண்டன் அவர்கள் நம்மிடையே ஜெபத்தை எடுப்பார்கள். பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைக்கும் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுற ஆத்துமக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அந்த நல்ல தேவனை தேடி நாங்கள் சபையாராய் நாங்கள் ஒருமைப்பட்டு இந்த பரிசுத்த ஆராதனையை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். கலந்து கொள்ளும்படி தேவன் செய்த மகா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இதோ நாங்கள் சபையாராய் நாங்கள் ஒரே சிந்தையோடு ஆண்டவரே, முழு மனதோடு ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சமூகத்துக்கு வந்துக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் ஆண்டவரை உட்பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு நீர் மேகத்தினால் மூடிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இருப்பீராக. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவனே, இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே தகப்பனே, பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவானவருக்கு ஆண்டவரே தேவன் ஒரு அனுமதி கொடுத்தீர். ஆண்டவரே, அவர் பரிபூர்ண நிலைமையில் இருந்தார். ஆண்டவரே, இருந்த போதிலும் அந்த சோதனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் அபூர்ணனாக இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கும் எங்களுடைய மரணம் பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரே சோதனை உண்டு என்பதை நாங்கள் வேதத்தின் பாடத்தில் பார்க்குறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ஓட்டத்தை தொடங்கினவர் ஆண்டவரே முடிவு பண்ணி நடத்துவீர் என்பதை எங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அநேக சோதனைகள் எங்களுக்கும் வருது. ஆண்டவரே, ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் சில நேரங்கள் தோற்றும் போகிறோம். ஆண்டவரே, ஜெயிப்பதற்கும் வாய்ப்பையும் தேவன் தருகிறேன். ஆண்டவரே, முடிவு பண்ணி நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவரே இந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் நீர். ஆண்டவரே எங்களை அழைச்சிங்க. ஆண்டவர் சத்திய பாடத்தை கொடுத்தீங்க, ஞானசம் எடுக்க வச்சிங்க. ஆண்டவரே, சத்திய பாடங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே தகப்பனே, அதே போல் முடிவு பண்ணி ஆண்டவரே நாங்கள் சமுதாயம் நிறுத்தி நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. சபையில் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க. சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மீட்பரும் இரட்சகரும் போதருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். நம்முடைய இந்த ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் அறிவிப்புகள் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரைன் ஸ்டடி நடக்கும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம சொல்லக்கூடிய அறிவிப்பில் ஒரு விஷயம் இன்னும் 2 மாதத்துக்கு இருக்காது. அது YMCA ஹாலினுடைய ஃபாலோ கிளாஸ். அது எப்போங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2 வாரம் உங்களுக்கு 2 மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது எதுக்கு டைம் கொடுத்துருக்குங்கிறதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாரந்தோறும் நம்முடைய சபைகள் நடக்கக்கூடிய வாராந்திர வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெறும். சபையார் அனைவரும் கலந்து கொள்ளவும். செவ்வாய்க்கிழமை என்று மாலை 7:15 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய ரீப்ரின்ஸ் தொடர் வேதாம் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. வெள்ளிக்கிழமையில் யோபு புஸ்தகத்தினுடைய தொடர்ச்சியான வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு 7:15 மணிக்கு. அதிலும் சபையார் அனைவரும் வழக்கம் போல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய சபையிலிருந்து வெளியூருக்கு ஊழியத்திற்காக சென்றக்கூடிய சகோதரர் நித்தின், சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் கரூர் எக்லிஷியாவுக்கு போயிருக்கிறாங்க. சகோதரர் வினோத் பாபு அவர்கள் அவினாஷி எக்லிஷியாவுக்கு போயிருக்காரு. சகோதரர் தினேஷ் அவர்கள் கோயில்பட்டி இருக்கக்கூடிய எக்லிஷியாவுக்கு அவர் போயிருக்கார் என்பதையும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நடந்து முடிந்த 102வது பொது மாநாடு கோவையில் நடப்பதற்கு தேவன் அவருடைய சித்தப்படி கிருபை தந்திருந்தார். தேவனுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு அனுபவத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். காரணம் நபர்களுடைய எண்ணிக்கை 800 பேர்னு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஸ்ட்ரென்த்து. அப்புறம் 850 ஆச்சு.
அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்தது 1200 பேர் மொத்தம் நமக்கு. இப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு நிறைய நம்ம பிளான் பண்ணியிருந்தா கூட சில குறைபாடுகள் கண்டிப்பாக வந்தது. அதை ஏற்கனவே கன்வென்ஷனுடைய ஃபஸ்ட் டேலே சொல்லியிருந்தேன், பிரேக் போகிறதுக்கு முன்னாடி. சில விஷயங்கள் வந்து நம்மளால் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது காரணம் இட நெருக்கடி தான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாலில் முதல் நாள் காலையில் சேர் போட்டோம், 450 சேர் தான் பிடிச்சிது மொத்தமாகவே. சகோதரர் ஃபோன் பண்ணுறாங்க, 450 சேர் போட்டாச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கவங்களை எங்கே போய் உட்கார்றது அப்படின்னா தெரியல. ஏன்னா நாங்கள் அளந்து பார்த்து கால்குலேஷன் படி ஸ்கொயர் ஃபீட் கணக்கெலாம் போட்டு பார்த்து ஒரு 750 சேர் போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி மார்ச்சுன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல, குறைஞ்சிருச்சு. அப்புறம் உடனடியாக பிரதர்ஸ்கிட்ட சொன்னோன்னு என்ன பண்ணாங்க, உடனே பிரேக்குள்ளே, நான் சொல்கிறது ஃபஸ்ட் டே உடைய ஃபஸ்ட்டு செஷன் பிரேக்குள்ளே உடனடியாக அந்த கை வைக்காத சேர்ஸ் ஆர்டர் பண்ணி அதை கொண்டு வந்து இறக்கி இந்த சேரை மாற்றி, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடும் சிரமத்துக்குள்ளாக தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அந்த சிரமம் எதுவுமே நமக்கு தெரியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியுடைய வேலை, அவங்களுடைய இன்வால்மெண்ட், அது ரொம்ப முக்கியமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து என்னென்ன துறைகளில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் போட்டிருந்தோம். எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள், நான் சொன்னமா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஸ்ட்ரென்த்னால் வந்ததை தவிர மற்றபடி எல்லாருமே அதை சரி செய்வதற்கான முயற்சியிலையும் ரொம்ப அருமையாக ஈடுபட்டு செய்தது. சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான நன்றிகளை நாம் இப்பொழுது நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். ஃபுட்டு, சாப்பாட்டிலிருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை. ஏன்னா எண்ணிக்கை அதிகமான முதல்ல எது பிரச்சனை வரும்னா சாப்பாடு தான். ஃபுட்டு, அதுக்கப்புறம் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக போச்சு. டைனிங் ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி பிக்கப் பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. அப்புறம் பொருட்கள் வாங்குறது, ஒரு தடவை வாங்கினா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 23 தடவை பொருட்கள் வாங்கினா எப்படி இருக்கும், அதையும் நம்ம சகோதரர்கள் பண்ணாங்க. ஒரு டீம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிடிஆர் எக்லிஷால் இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு பக்கம் வேலை இருக்குது போயிருக்குன்னு சொன்னோன்னே அத்தனை பேரும் ரொம்ப வருத்தத்தோடு போன காட்சி நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அத்தனை பேருக்கு அங்கே வேலை இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூடுதலான ஒரு எண்ணிக்கை. பட் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம வேலை செஞ்சால் தானே நம்முடைய உடன் சகோதரர்கள் வந்து சந்தோஷமாக சத்தியத்தை கேட்க முடியும் வெளியூரில் இருந்து, அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துச்சு. அதனால் அது பெருசாக நமக்கு கஷ்டமாக தெரியல. அப்புறம் பேப்டிசம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதே மாதிரி தான், அதுவும் பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்காம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அதில் எண்ணிக்கை கூடுதலாக வரும்போது மறுபடியும் அதுக்காக டைம் மாற்றி அங்கே பர்மிஷன் வாங்கி அதில் பேப்டிசம் எடுக்கிறப்ப இறங்கி கடைசியில் பேப்டிசம் எடுக்கிறப்ப அந்த டேங்க்குள்ளே இறங்குற அந்த லேடர் பிஞ்சு போச்சு இரும்பில். அங்கேயும் போய் ஒரு சோதனை நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடந்துச்சு. ஆடியோ சிஸ்டம், அப்புறம் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக ஸ்டேஜை புதுசாக போட்டோம். ஒரு மண்டபம் இல்லை, அது ஆக்சுவலாக டைனிங் ஹால். இது டைனிங் ஹாலில் மண்டபம் மாத்திரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்காக. அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணது, எல்இடி டிவி வச்சு ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹால் ப்ராடாக இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேஜில் பிபிடி பார்க்க முடியாது, அது ஒரு நல்ல விஷயம். ஏர் கண்டிஷன் அந்த மண்டபத்தில் இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் வந்து அதுக்கு ஒரு ஏசி போட்ட ஒரு காட்சி இது வரைக்கும் அவங்களே பார்க்கல. அந்த ஏசி போடுறதுக்கு 2 ஜென்ரேட்டர், தனியாக 2 ஜென்ரேட்டருக்கு டீசல் நம்ம தான் வாங்கி ஊற்றணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். சகோதரர்கள் தொடர்ந்து அந்த முந்தின நாள் வியாழக்கிழமை ஆரம்பித்து 3 நாளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டே தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. அது வரைக்கும் தொடர்ந்து அதுக்கான வேலைகள், அதுக்கு பைப்பை காணோம், டியூப்பை காணோம், எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஏகப்பட்ட பிரச்சனைகள். பட் இருந்தாலும் ஏர் கண்டிஷனாக மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் சகோதரர் சொன்னாங்க இன்னொரு 20 டன் போடுறது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏசி. ஆக்சுவலாக முதல்ல நம்ம பிளான் பண்ணது 40 டன்னு, போட்டது 50 டன்னு. இன்னொரு 20 டன் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருந்திருக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்ககிட்ட. அந்த 20 டன்னை பற்றி நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் கடைசியாக வரேன். ஸோ இதெல்லாமே சரிவர செய்து கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், சண்டே கிளாஸ் எடுக்கிற விஷயங்கள் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இடம் அமைச்சது யாருக்கு பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸுக்கு. அதோட சூப்பரான யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கிளாஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் மண்டபத்தில் பூரா டாய்லெட் பாத்ரூம்லேருந்து டைனிங் ஹால் வரைக்கும் மெயின் ஹால்லேருந்து எல்லாத்தையுமே க்ளீனிங் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். கொயர் டீம் நம்முடைய பொறுப்பெடுத்து பண்ணாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாக திருப்தியாக பண்ணி கொடுத்ததற்காக அனைவருக்கும் சபையின் சார்பாக, அதுவும் ப்ரோக்ராம் கமிட்டியின் சார்பாக, ஆர்கனைசிங் கமிட்டியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்களான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்த விஷயம், கன்வென்ஷனில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய துறைகள்லாம் போட்டோம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டு, ஆடியோ, அந்த மாதிரிலாம் போட்டோம் இல்லையா, அதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட துறை எது என்று சொல்லிப்பாங்க பாரு. கரெக்டாக ஃபினான்ஸ். அதாவது சனிக்கிழமை நைட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க, அதிலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் முடியல. காரணம் ஸ்ட்ரென்த்து. ஒரு மண்டபமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேர் அதிகமாக வந்தாங்கன்னா அந்த 100 பேருக்கு கொஞ்சம் செலவு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பஸ்ஸில் 50 பேர் போகிறோம்னா 60 பேர் வந்தால் நின்றுட்டு வருவோம், அவ்வளோதான். அந்த சிரமம் தான் இருக்கும். ஆனால் இது வந்து மண்டபமே இல்லாமல் டைனிங் ஹாலாக போனதுனால எல்லா விஷயத்துலையுமே செலவுகள் நமக்கு டபுள் த டைம், ட்ரிபிள் த டைம் அதிகமாகிடுச்சு. மொத்தமாக கன்வென்ஷனுக்கான செலவு எவ்வளோன்னு சொல்லட்டுமா வேண்டாமா? வேண்டாமாம்மா, ஏன்னா கேட்டு என்ன பண்ணுறது திருப்பி
சொல்கிறதுனா சொல்கிறேன், சொல்ல வேணாம்னு விட்டுறேன். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன். நான் 21.55 லட்சம் கன்வென்ஷனுக்கான மொத்த செலவு 21.55 லட்சம் ஆயிருக்கு. இது வரைக்கும் இன்னும் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி முடிக்க முடியல. பிரதர்ஸ் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. பொருளாளர் அணையமாக அடுத்த வாரம் இதில் நம்ம பிஸ்னஸ் மீட்டிங்கில் அறிக்கை வாசிப்பார். அவர் சீக்கிரம் முடிச்சிருவார். சபையின் மொத்த வரவு மொத்த செலவு பேலன்ஸ் ஜீரோ நெகட்டிவில் இருக்குது இப்போ. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பிரதர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் மண்டபத்துக்கு நம்ம இன்னும் செட்டில் பண்ணல. காரணம் வந்து அவங்களும் இன்னும் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்கல. நமக்கு சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற எக்லிஷியால் இருக்கவங்களாம் ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க இந்த விஷயத்துக்காக. பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீங்கள் ஸ்ட்ரென்த் கரெக்டாக கொடுத்துருக்கணுங்கிற விஷயத்தில் சொன்னோம் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் எல்லாத்த மீறின ஒரு சந்தோஷம் என்ன, புதிதாக குழந்தைகள் பிறந்திருக்காங்க அந்த இடத்துல. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எதாக இருந்தாலும் தேவன் அதை மீட் பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம எதுக்காக நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்குங்கிறது மட்டும் பார்க்கலாம். உலகப்பிரகாரமான மற்ற விஷயங்கள் நமக்கு இருந்தால் கூட இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இதனால் எனக்கு என்ன பயன், நான் என்ன கற்றுக்கொண்டேன். ஒரு பிரச்சனை வருது, எங்கேயுமே வராமல் இருக்காது. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தின பிரச்சனை வராமல் இருக்காதா? கட்டாயமாக வரும். வரவங்களாம் நம்மகிட்ட வந்து குறைய சொல்லிட்டு எப்படி இருக்கு நமக்கு? அப்போ நம்ம எதை பார்க்க சொல்லுவோம், எது பெஸ்ட்டு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம மற்ற விஷயங்கள் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதில் நம்முடைய வளர்ச்சிக்கு இது என்ன பங்கு வச்சு, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு பார், அது என்னுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னுடைய புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் ஆகுது. பழைய மனுஷனை எப்படி நான் வேலைக்காரனை அடக்கி ஆள்றேன், இதை மட்டுமே நம்ம பார்த்தோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எடுத்து தான் இருக்கும். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதை கற்றுக்கொண்டோம், வரக்கூடிய காலத்திலும் கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கன்வென்ஷன் பற்றின விஷயத்தை நம்ம முடிச்சிடலாம். எவ்வளோ கோயம்புத்தூர்லேருந்து கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு, எவ்வளோ செலவாச்சுங்கிறது கண்ணன்பர் அனைமா பிஸ்னஸ் மீட்டிங் வரும்போது அவர் சொல்லுவார். சொல்லுவீங்களா இல்லை இப்போ சொல்லணுமா? வேண்டியதில்லை, அப்புறமா சொல்கிறேன்ட்டார். ஸோ அதனால் நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே இந்த மாதத்துக்குரியதை நம்முடைய அன்பு சோதரர் கண்ணன்பர் அவரிடம் கொடுக்க முடியாது, உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஒய்எம்சி ஹாலில் அடுத்த நம்முடைய கிளாஸ் புக் பண்ணியாச்சு. ஒய்எம்சி ஹாலில் புக் பண்ணியாச்சு அடுத்த ஃபாலோஅப் கிளாஸ்க்கு. அது வந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், மறுபடியும் சொல்கிறோம், ஜூலை 28. எதுக்காக இந்த 2 மாதம் இடையில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணணும், தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கேதர் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கேதர் பண்ணி அந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம கடைசியாக உட்காந்து கன்சல்டேட் பண்ணி அவங்கள வர வைக்கிறதுக்கும் மற்ற வகையில் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நம்ம பேச போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்ட்டு. பட் இப்போலேருந்து அதுக்கு ஆயத்தமாக கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி எனக்கு கிறிஸ்டின்ஸ் யாருமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கிறிஸ்தவ நண்பர்கள் எனக்கு யாருமே தெரியாதவங்க இருக்காங்கன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். குறைஞ்சபட்சம் உங்கள் ஃபோனில் ஒருத்தர் ஃபோனில் 20 கிறிஸ்தவ நண்பர்கள், குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 20 கிறிஸ்தவர்களுடைய பேர்களாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு பேச்சு கொடுங்க. ஒருவேளை அவங்களுக்கு ட்ரூத் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை தேவன் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் தவறாமல் செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஒய்எம்சி ஹால் வந்து ஃபாலோஅப் கிளாஸ் நடந்தப்போ ஒர்க் பண்ண டீமுக்கு கண்டிப்பாக நம்முடைய நன்றிகளை நம்ம தெரிவிச்சாகணும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு இங்கே வருவாங்க. வந்து கம்ப்ளீட்டாக அதை பூரா டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் இந்த பாடியை தவிர எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி காரில் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஒய்எம்சி ஹாலில் வச்சுட்டு நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீம் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி, ஏன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு மீட்டிங் இருக்குது, அதுக்குள்ளே செட் பண்ணி வச்சுட்டு தான் நைட் போவாங்க. அது வரைக்கும் ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒய்எம்சியில் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வருவாங்கட்டு. ஸோ எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வேலைக்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய பலியின் ஜீவியத்தை நமக்கு அமைச்சிருக்கோம். அதனால தான் தேவன் நிறைய விஷயங்கள் நம்ம மூலமாக செய்கிறார். தேவன் நம்ம மூலம் செய்யணும் எதிர்பார்க்குறதே பெரிய விஷயம். அந்த எதிர்பார்ப்புக்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய விஷயம் தெரியுங்களா, நம்முடைய விருப்பம். அந்த விருப்பம் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தேவன் செஞ்சிருவார் நம்ம மூலமாக. அதை எல்லாருமே தயவுசெய்து கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, புதிதாய் பிறந்த குழந்தைகள்னு சொல்கிறதா அல்லது புதிதாய் பிறந்த அன்பு சகோதர சகோதரிகள்னு சொல்கிறதான்னு தெரில. குழந்தைகளாகவும் சில சமயத்தில் பார்க்கணும், சகோதர சகோதரிகளாகவும் சில சமயத்தில் நம்ம பார்க்கணும், கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாகவும் நம்ம பார்க்கணும். பட் அவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி நடக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, நம்ம எக்லிஷியாவுக்கு இருக்குது. அதனால் சகோதர சகோதரிகளை ஏற்கனவே கன்வென்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் கோயம்புத்தூரில் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து பெயர்கள் வாசிக்கப்படும். இப்பொழுது அவர்கள் மேடைக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் பேசினோம், இன்றைக்கி மேடைக்கு வந்து அவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் பேசிடாதீங்க, 2 நிமிஷம், ஏன்னா எல்லோரும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் உங்களை எதை பற்றி பேசணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த ட்ரூத்துக்குள்ளே
எப்படி வந்தோன்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்துறப்ப அங்கே சொல்லிட்டாங்க. இந்த ட்ரூத்துக்குள்ளே நான் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறேன், ட்ரூத்துக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும். ஏற்கனவே டெஸ்ட் வச்சு பேப்பர் எழுதி வாங்கியிருக்கோம் தெரியுங்களா, அதை மாற்றி சொல்லவும் கூடாது. ஆக்சுவலாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேப்டிசம் எடுக்க போகிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் பேப்பர் மாதிரி கொடுத்து ஏற்கனவே எழுதி வாங்கியிருக்கோம். அதுலேயும் சகோதரி ரொம்ப அருமையாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் சுருக்கமாக, பேர், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். யார் உங்களுடைய உறவினர் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு உறவினர் தான், அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான், எல்லாருமே உங்களுக்கு தாய், தந்தை, சகோதரன், சகோதரி தான். அந்த அடிப்படையில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லும்படியாக கேட்டுக்கிறோம். சபையார் எல்லாரும் அவங்கள பேர்களை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டு அவங்ககிட்ட அதிகமாக நம்ம பேசி அதிகமான ஆலோசனைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சகோதரி எஸ்தர், நான் சொல்கிறவங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க, வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்ததுக்கப்புறமா அப்புறம் பேசிக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். சகோதரி எஸ்தர், சிஸ்டர் சாந்தி, கொஞ்சம் மெதுவாக வாங்க, ரொம்ப லேட்டாக. சகோதரி ஜோதி, சத்யபிரியா, பிரதர் பென்னி, சகோதரி சுலோச்சனா, சரத்குமார், பிரதர் சரத்குமார், சிஸ்டர் கிஃப்டா, சிஸ்டர் சந்தியா, பிரதர் ஐசக் ராமமூர்த்தி, பிரதர் லாசர், பிரதர் ரமேஷ் பாபு, பிரதர் ஆஷேர், பிரதர் ஜோயல், பிரதர் சித்தார்த், பிரதர் மைக்கேல் ராஜ், பிரதர் டார்வின். ஆக்சுவலாக 3 பேர் இன்றைக்கி வரல, அதில் 2 பேர் வெளியூர் போயிட்டாங்க. ஒரு பிரதர் வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நடக்க நம்முடைய கங்கா ஹாஸ்பிட்டலில் கேன்டீனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பேர், அவருக்கு வந்து சண்டே லீவில் ரொம்ப கஷ்டம். அவர் ஆக்சுவலாக கன்வென்ஷனுக்கு லீவ் போடுறதுக்கே வந்து 3 மாதம் முன்னாடி சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா. ஸோ சகோதரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரும்போது அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது போக ஞானஸ்தானம் எடுப்பதற்கு சில பேர் தயாராக இருக்காங்க, ஆனால் இப்போ எடுக்கல. அந்த மாதிரி நம்முடைய அன்பு சகோதரர் பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் அங்கேயும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க, பிரதர்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டோம். நம்முடைய அன்பு சகோதரரும் அவருடைய மனைவியும் வந்திருக்கிறாங்க. சகோதரி நீங்களும் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா பார்த்துக்குவாங்க எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரல. அதே மாதிரி நம்முடைய அன்பு சகோதரர் பிருத்திவிராஜ் அவருடைய அம்மாவும் வந்து கிளாஸ் கேட்டாங்க, அவங்களும் இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரல. பட் அடுத்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் உங்களுக்கு எப்போ கொடுக்குறாரோ அதில் கண்டிப்பாக அவர்களும் அந்த உடன்படிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத அன்புடன் தெரிவித்துக்கொள்ள. நீ உட்காந்துக்கோங்க. ஸோ முதல்ல சகோதரி எஸ்தர் அவர்கள் வந்து பேசும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது, ஒரு மைக் அவர்களும் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சபைக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டு, தேவனுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டு கொடுங்க. இருக்கிறாங்களே இல்லைன்னு தெரில. உங்கள் பெயர், உங்களுக்கு சக்தி எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். என் பேர் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் எஸ்தர். சரி, ஓகே, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சகோதரி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடுபடுத்தியிருக்காங்க பிரதரை, பிரபாகரன். சாதாரண பாடு இல்லைங்க, ரொம்ப சிரமத்து மத்தியில் பிரதர் ஸ்ட்ரைட்டாக நின்ட்டார். சத்தியம்னா வீட்டுக்கு வா, இல்லைன்னா போயிருட்டார். ஆனால் அந்த சமயத்தில் கூட நாங்கள் என்ன சொன்ன பாரு, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சகோதரி வந்து மறுபடியும் வந்து போன வருஷம் மே மாதம் ட்ரிச்சியில் நடந்த கன்வென்ஷன் கூட்டிகிட்டு வந்திருந்தார். திருப்பி போகிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸெல்லாம் ஏறிட்டாங்க. அப்புறம் திருப்பி ஏறின பஸ்லேருந்து கீழே இறங்கினாருங்க. அன்னைக்கு இறங்கினது தான் இன்றைக்கி மறுபடியும் ஏற போகிறாங்க. அந்த வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சகோதரிக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நம்ம